சரி, இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு கேட்குறீங்க. ஆமாம்மா. அவர் சின்ன வயசுல ரமணர் இங்கே ஆற்று இருக்குது, ஆறில் தண்ணி போகுது, அப்போ நிறைய தண்ணி போகுதாம்மா. அவர் சின்ன வயசில் அங்கே ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இங்கே விளையாடி இந்த இடத்துல ரொம்ப இருந்தாங்களா. அதனால் சாமி அவர் ஊட்டி அவர் இந்த இடத்துல சாமிக்கு ஒரு ரமணருக்கு ஒரு கோயில் கட்டணும், அவரோட கொள்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட கொள்கையிட்டு போகிறார். அவரும் 28 வருஷம் மௌனமாக இருந்தார். அப்போ இந்த கோயில் கட்டணும்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல வாங்கி கோயில் கட்டியிருக்காங்க. கட்டி 4 வருஷத்தில் கும்பாசு பண்ணி 4 வருஷத்தில் அவர் சமாதி ஆயிட்டார். அதோட ரமணர் கோயிலுன்னு இங்கே ரமணரை வச்சு நாங்கள் எதை பார்த்துட்டு இருக்கோம். கோயில் இங்கே இல்லை, அது பூமியார் கோயில். அவர் பறந்துட்டு அவரோ ஏதோ இது பண்ணியிருக்காங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு நாள் ஃபுல்லாக அம்மன் கோயிலில் ஒளிஞ்சிருக்காரு. அப்போவே ஞானப்பால் குடிச்சிருக்காரு அம்மா கிட்ட. என்ன ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளேயே இருந்திருக்காரு. அப்போ அடிச்சிருவான்னு சொல்லி அப்படி இருந்திருக்காரு. அப்படியே திருவண்ணாமலை யாரோ அவங்க சொந்தக்காரில் யாரோ நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னாங்களா. இவருக்கு அப்போவே திருவண்ணாமலை ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அங்கே போய் திருவண்ணாமலைக்கு அப்படியே 2 ரூபாய் கையில் எடுத்துட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு அப்படி கிளம்பி போயிட்டாங்களா. 2 ரூபாய் எது வரைக்கும் ட்ரெயின் பாதி வழியில் போய் இறக்கி விட்டாங்களா. அப்புறம் அங்கே போய் பாதி வழிக்கு அப்புறம் போய் நடந்தே போயிருக்காரு. நடந்து போய் அன்னைக்கு போய் வாசலில் திருவண்ணாமலை அடைஞ்சு கும்பிட்டு சார் அப்படியே துணி எல்லாத்த கழட்டி போட்டார். சட்டி ஒரு பக்கம் வேஷ்டி ஒரு பக்கம் போட்டு வேஷ்டி ஒரு பக்கம் கிழிச்சு கோவனை கட்டிட்டார். அன்று முதல் அவர் இப்போ ட்ரெஸ்ஸே போட மாட்டார், வெறும் கோவணத்தோடு இருந்தார். அப்புறம் சாப்பாடு இல்லை, இது இல்லை, ரொம்ப ரொம்ப அவக்கரை இம்சை பண்ணியிருக்காங்க. அப்போவே எங்கேயும் இத்தனை வருஷமும் திருவண்ணாமலை விட்டு நகராமல் அவர் சமாதி ஆகிற வரைக்கும் நகராமல் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாங்க எல்லாம் தேடி போய் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஆடி தபசு நடக்கும். ஆற்றுக்குள்ளே ஆடி மாதத்தில் ஒரு ஆடி தபசு நடக்கும். அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம போய் ஆடி தபசு பார்க்க போவோம் அப்படின்னு ரமணர் கேட்டிருக்காங்க. போவோம், சரி போவோன்னு சொல்லிட்டேன்னா 7 மணி ஆக்கிட்டாரா, நைட்டு 7 மணி ஆக்கிட்டாரா. அம்மாவுக்கு இதை என்ன இப்படி பண்ணுறாரு, 7 மணி இங்கே தபசு நடக்கும், நம்ம எங்கே போகிறோன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டாங்களா. கூப்பிட்டதுக்கும் இப்படியே காட்டினாங்களா கையை காட்டினதுக்கு இந்த இடத்துல ஆடி தபசு நடக்குது. அம்மா ரமணர் கையில் அங்கே நடக்கிறதோ அவர் கையில் நடக்க தெரியுதாம்மா. அம்மாவுக்கும் ஒன்று பாரு, இது ஆடி தபசோ, நீ அங்கே போய் பார்க்கட்டேன்னு காட்டிட்டாரு. அப்போ அம்மா அப்படியே சரணாகதி ஆயிட்டு நம்ம இன்னும் எதுவே வானும் கூப்பிடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் கூடவே அங்கே இருந்துட்டாங்க. அவர் கூடவே அம்மாவும் அங்கே இருந்தோம், எதுவே சொல்லாமல் அவன் அன்னோட வாயை இது பண்ணிவிட்டு எங்கேயும் வா அப்படின்னு கூப்பிடாத. எப்படினாலும் பெத்த மனசு தானே, தேடி போய் ரொம்ப கெஞ்சிருக்காங்க. அவர் வரல. ஒரே இதில் இருந்துட்டா திருவண்ணாமலையை சுற்றி 50 வருஷமோ என்னமோ சொன்னாங்க. அத்தனை காலம் அங்கேயே வாழ்ந்துருக்காங்க, எங்கேயும் போகலை. ஆனால் கடைசியில் தீராத நோய் வந்துடுச்சு. நோய் புண்ணாகிதாச்சு அம்மா. அந்த புண்ணில் இப்படி புழு வந்துடுச்சு அம்மா. அந்த புழு கீழே விழுந்தா புழு எடுத்து உள்ள போடுறாரா. ஏன்னா அதுவும் திங்கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் திங்கட்டு, அது எதுக்கு கீழே விழுவுன்னு எடுத்து உள்ளே போடுறாரு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய மகானுங்க. ரொம்ப ரொம்ப இதுதான் நம்ம பிறந்த நாளுன்னா அவங்க டிசம்பர், ரமணர் பிறந்தநாள் டிசம்பர் 30. 30 நாங்கள் 30 கொண்டாடுவோம். நட்சத்திரம் எல்லாம் பார்க்க மாட்டோம்.
இங்கே சாமி 30 அவர் டிசம்பர் 30 பிறந்தான்னு பண்ணுவாங்க. அப்போ வந்து 3 நாள் கேம்ப் வைப்பாங்க. சின்ன பசங்களுக்கும் 6லேருந்து 9 படிக்கிற பசங்களுக்கும் ஒரு 30 பேர் அப்படி பண்ணுவோம். 25-30 பேருக்கு. அப்போ அந்த பசங்களுக்கு 3 நாள் எல்லாமே பார்ப்போம். சாப்பாடு, தங்க இடம் எல்லாமே கொடுப்போம். ஆனால் எந்த காசும் கிடையாது. காசு வாங்கி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிற அப்படி அது சாமியோடைய கொள்கை அது கிடையாது. எல்லாம் இது தான். இதெல்லாம் நீங்கள் விருப்பம் இருந்து ஏதோ உங்களுக்கு தரலாம். நீ இப்போ உங்கள் பையனை அனுப்புகிறேன்னா இவனுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சாப்பாடுக்கு ஒரு ரூம்புக்கெல்லாம் ஃபீஸ் கட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீ கொடுத்தா விருப்பப்பட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காம இருக்கலாம். அதெல்லாம் ஃப்ரீயாக தான். சாமியோடைய இது தான் அது தான். அப்புறம் 3 நாளும் கேம்ப் நடத்துவாங்க. 3வது நாளில் நம்மளுக்கு ஜெயந்தி வரும். அப்போ நல்லா கொண்டாடுவோம். எல்லாம் வந்தவங்கள கனதான் நிலை போட்டு எல்லாம் நல்லா இது பண்ணுவோம். பெரிய கொண்டாட்டம். நீங்கள் முடிஞ்ச அப்போ வருவீங்க. டிசம்பர் 30 டிசம்பர் 30 வருவீங்க. கண்டிப்பாக வருவோம்.